உடல் பொருள் ஆவி மூன்றும் ஆண்டவனை உனது என்று அழித்து பின்னும் துய்ய குருநாதனுக்கு அடிமையாகி. இந்த இடத்த போல்டு லெட்டர்லாம் வச்சுங்க மனசில். சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி. எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. ஏன்னா நாம் பிடித்திருப்பது இப்போ இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய மறு அவதாரமாக வந்திருக்கின்ற, முருகப்பெருமானுடைய இலக்கணத்துக்கு சற்றும் பிசகாத இலக்கணத்தோடு வந்திருக்கின்ற ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமியில் வந்துட்டு இருக்கோம். ஏதோ காய்ச்சல் தலைவலி வருது, ஒரு வயிறு உபசனம் இருக்குது, எனக்கு என்ன ஐயா என்னை காப்பாற்றலை. எப்பா கடுகு உளுத்தம் பருப்புக்கெலாம் இங்கே வரலப்பா, கடுகு உளுத்த பருப்பு மளிகை ஜாமானுக்கு நம்ம இங்கே வரல, நம்ம கேட்கறது மரணமில்லா பெருவாழ்வு, அதை கேட்க வந்திருக்கோம்ப்பா. இங்கே வந்துட்டு அது நடக்கலை இது நடக்கலை. ஐயோ நீ செஞ்ச பாவத்துக்கு அப்படி தான்ப்பா தடை வரும். ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கர் வருது இல்லையா, ஏறி இறங்கி போயிட்டே இருப்பா, அவ்வளோதானே. இதுக்கு வந்துட்டு நான் ஸ்பீடு பிரேக்கர் நான் சீராக போகணுப்பா, பிரேக்கே அடிக்கக்கூடாது, முடியுமா? நம்ம தான் மூட்டையாக வச்சுருக்கோம்ப்பா. இந்த ஜென்மத்தில் இப்போ தானே வந்து பார்க்குறோம், ஒன்று ஒன்றா தானே கழட்டணும். ஒன்று ஒன்றா முடிச்சவிக்கினா என்ன, ஒவ்வொரு முடிச்சா கழட்டிட்டு தான் போக முடியும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போய் சேர முடியும். அவங்களுடைய திருவடி நிலையிலிருந்து அந்த முடிச்சையெல்லாம் அவிழ்த்திட்டு அந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு, சத்தியமாக சொல்கின்றேன் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே, நம்மை உயர்த்துவதற்காகவே ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தவத்தை நீடித்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் உருப்படணும் உய்யணுங்கிறதுக்காக தான். ஏன்னா ஐயா ஒரு சவால் விட்டாங்க நல்லா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 1 கோடி ஞானியை நான் உருவாக்காமல் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவா? 1 கோடி ஞானியை நான் உருவாக்காமல் செல்ல மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. நாமெல்லாம் அணுகி ஐயாவை வணங்கி ஐயாவுடைய திருவடியை கதி 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 என்று இருந்தால், குருவென அன்னமது கொடுப்போன் ஆசான், குணமான தந்தை தாய் அவனே ஆகும். குருவென அன்னமது கொடுப்போன் ஆசான், குணமான தந்தை தாய் அவனே ஆகும். உருவான குலதெய்வம் அவனே ஆகும். உருவொன்றும் தோன்றா பரமே ஆகும். திருவான லட்சுமியும் அவனே ஆகும். தேட்டமுள்ள பல ருசியும் அவனே ஆகும். தருவான தருக்கள் எல்லாம் அவனே ஆகும். சதகோடி மந்திரமும் அவன்தான் பாரு. எங்கேயும் போவேனாப்பா, எங்கேயும் போவேனா, குருவை மட்டும் நீ வணங்கினா போதும். குரு சீடன், அந்த சீடன்கிற நிலைமை, குரு பக்தன், அந்த பக்தன்கிட்ட நிலைமைக்கு, குரு தொண்டன், அந்த தொண்டன்கிட்ட நிலைமைக்கு, குரு அடிமை, அந்த நிலைமைக்கு, குரு கொத்தடிமை, அந்த நிலைமைக்கு. ஏதாவது ஒரு வீரா சொன்னார், படிப்படி இந்த என்ன படிக்கட்டா சொல்லிட்டு வந்தார். பக்தனாக இருக்கணும், தொண்டனாக இருக்கணும், சீடனாக இருக்கணும், அடிமையாக இருக்கணும், கொத்தடிமையாக இருக்கணும், கொத்தடிமையாக இருக்கணும். இருந்தால் கொல்லினும் நல்ல குருவினை கொள்க, உள்ள உடல் பொருள் ஆவியுடன் ஈக. கொல்லினும் நல்ல குரு காமிச்சாச்சு, அரங்கமகா தேசிய சுவாமியில் காமிச்சாச்சு. கொல்லினும் நல்ல குருவினை ஏற்றுக்க. உள்ள உடல் பொருள் ஆவியுடன் ஈக. ஏப்பா நம்ம போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா, இது என்னது இது என்னது இது என்னது, இந்த வீடு என்னது, சரிடா போகிறேன் சுடுகாட்டை புதைக்கும் போகிறேன், எரிக்க போகிறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி ஜன்னல் ஃப்ரேமு நிலக்கால் பார்த்து பர்மாதைக்கு போட்டு இலச்சி கட்டினிய அதையும் சேர்த்தா எரிக்க போகிறானுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அது பாட்டுக்கு இருக்கணும்ப்பா. நம்ம வாழ்ந்த அனுபவிக்கிறதுக்கு வீடு கட்டினோம், இருந்துக்கிறோம், அது கூட வரப்போகுது. நம்மளுடைய குறிக்கோள் அவங்களுடைய ஆசையை பெறணும். ஒரு ஞானி தெரியாமல் தோன்றிட்டாங்கப்பா இந்த உலகத்தில், நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோம்ப்பா, பிரயோஜனம்லாம் போயிடக்கூடாது.